சுவாமியே சரணமையப்பா, என் குருநாதரே சரணமையப்பா. ஹிந்து தமிழ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். அனைவருக்கும் ஐயன் ஐயப்பனுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் சாநித்தியமாக இருந்து எல்லோருடைய இல்லங்களிலேயும் சுபகாரியங்கள் நடைபெற வேண்டும் என்று இந்த நன்னாளிலே பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். அடியேன் சாஸ்தாதாசன், பாடகர். சபரிமலை பயணங்களை பற்றி, சபரிமலையின் அற்புதங்களை பற்றி, கலியுக வரதன் கண்கண்ட தெய்வம் ஐயன் ஐயப்பனை பற்றி பேசுகின்ற ஒரு பாக்கியத்தை இன்றைய தினம் ஹிந்து தமிழ் எனக்கு அளித்திருக்கின்றார்கள். இந்த பெரும் பாக்கியத்திற்கு அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கொண்டு, என்னை வாழ வைக்கின்ற குருசாமி மார்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு, என்னுடைய மூதாதையர்களுக்கெல்லாம் நமஸ்காரங்களை சொல்லிக்கொண்டு உங்கள் முன் ஐயன் ஐயப்பனை பற்றி பேச இருக்கின்றேன். கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம் ஐயன் ஐயப்பன் சின்முத்திரையோடு நமக்கெல்லாம் அருளை வாரி 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 வழங்கவே, தான் மோனத்தவத்திலே இருந்து கொண்டு தனக்கு ஒன்றுமே வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டு, ஆனால் அவனை காண வருகின்ற அடியார்களுக்கெல்லாம் அனைத்தையும் அள்ளி அள்ளி தருகின்ற தெய்வம் ஐயன் ஐயப்பன். இந்த ஐயன் ஐயப்பனுடைய மகத்துவத்தை பற்றி நாளெல்லாம் பேசலாம், வருடம் முழுவதும் பேசலாம். பேச பேச குறையாது அவனுடைய அனுகிரகங்கள். அந்த ஐயன் ஐயப்பனை காண அவன் ஒன்றே ஒன்றைத்தான் நம்மிடம் விரும்புகின்றார். ஆபரணங்களையோ ஆடம்பரங்களையோ அல்ல, எளிமையான துளசி மாலை. அந்த துளசி மாலையை அணிந்து கொண்டு சுவாமியே சரணமையப்பா என்று அடிவயற்றிலிருந்து அவனுடைய காதுகளுக்கு கேட்கும்படி சரண கோஷம். இந்த சரண கோஷத்தில் ஒன்றிற்கே மகிழ்ந்து நமக்கு அனைத்தையும் அள்ளித் தருபவன். மிகப்பெரிய சமஸ்கிருத மந்திரங்களோ மிகப்பெரிய பூஜைகளையோ அவன் கேட்கவில்லை. அவன் கேட்பது உன்னுடைய அடிமனதிலிருந்து அவன் மேல் பூரணமான பக்தி, அதாவது சரணாகத பக்தி. அதனால்தான் ஐயன் ஐயப்பனுக்கு சரணாகத வத்சலன் என்ற பெயர் உண்டு. சகஸ்ரநாமத்திலே கூட இந்த வார்த்தை வரும். அதாவது சரணாகதி செய்வோரை, அதாவது அண்டியவரை காக்கின்ற தெய்வம். இந்த ஐயன் ஐயப்பனுடைய கோவிலுக்கு எப்படியெல்லாம் செல்ல வேண்டும், அவனை எப்படி தரிசிக்க வேண்டும், அவனை எப்படி பாட வேண்டும், எல்லாவற்றையும் பார்க்கலாம். வாருங்கள். அடியேன் சாஸ்தாதாசன். பக்தி பாடல்களாலேயே என்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருப்பவன். என்னை வாழ வைத்தவர் என்னுடைய குருநாதர். உங்களுக்கெல்லாம் தெரியும். இருமுடிதாங்கி ஒரு மனதாகி குருவெனவே வந்தோ, இருவினை தீர்க்கும் யமனையும் வெல்லும் திருவடியை காண வந்தோ, பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ, சுவாமி சரணம் ஐயப்பன் சரணம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ, சுவாமியே நெய் அபிஷேகம் சுவாமிக்கே, கற்பூர தீபம் சுவாமிக்கே. ஐயப்பன்மார்களும் கூறிக்கொண்டு ஐயனை நாடி சென்றிடுவார், சபரிமலைக்கு சென்றிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ, சுவாமியே. கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாகவே விரதமிருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே, உன்னை பார்க்க வேண்டியே தவமிருந்து இருமுடி எடுத்து எருமேலி வந்து ஒரு மனதாகி பேட்டை துள்ளி அருமை நண்பனாம் வாவரை தொழுது ஐயனின் அருள்மலை ஏறிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ, சுவாமியே. அழுதை ஏற்றம் ஏறும்போது அரிகரன் மகனை துதித்து செல்வார், வழிகாட்டிடவே வந்திடுவான் ஐயன்பான் புலி ஏறி வந்திடுவான். கரிமலை ஏற்றம் கடினம் கடினம் கருணை கடலும் துணை வருவார், கரிமலை இரக்கம்
வந்தவுடனே பெருநதி பம்பையை கண்டிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. கங்கை நதி போல் புண்ணிய நதியா பம்பையில் நீராடி சங்கரன் மகனை கும்பிடுவார் சஞ்சலமில்றி ஏறிடுவார். நீரிமலை ஏற்றம் சிவபாலனும் ஏற்றிடுவார். காலமெல்லாம் நமக்கே அருள் காவலனாயிருப்பார். தேகபலம்தா பாதபலம்தா தேகபலம்தா என்றார் அவர்தம் தேகத்தை தந்திடுவார். பாதபலம்தா என்றால் அவர்தம் பாதத்தை தந்திடுவார். நல்ல பாதையை காட்டிடுவார். சபரி பீடமே வந்திடுவார். சபரி அன்னையை பணிந்திடுவார். சரங்குத்தியாலில் கன்னிமார்களும் சரத்தினை போட்டு வணங்கிடுவார். சபரிமலை இதனை நெருங்கிடுவார். 18 படி மீது ஏறிடுவார். கதி என்று அவனை சரணடைவார். மதிமுகம் கண்டே மயங்கிடுவார். ஐயனை துதிக்கையிலே தன்னையே தன் கவலைகளையே மறந்திடுவார். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை. சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா. சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா. எந்த நாட்டிலே பாடினாலும் இந்த பாடல் ரசிகர்கள் எல்லாம் விரும்பி கேட்கின்ற பாடல். கடந்த வருடம் மஸ்கட்டிலே பாடும்போது இந்த பாடலை 3 முறை பாட சொன்னார்கள். அத்தனை அற்புதமான பாடல். இந்த பாடல் கிட்டத்தட்ட 50 வருடங்களுக்கும் மேலாகின்றது. அதாவது அப்போது சபரிமலைக்கு செல்வது என்பது மிக மிக கடினமான ஒரு விஷயம். இப்போது ஒரு நாள் விரதம் என்று போகின்றார்கள். ஆனால் அப்போதெல்லாம் அடியார் பெருமக்கள் மிகுந்த சிரமத்தோடு 48 நாட்கள் நிச்சயம் விரதம். 48 நாட்கள் விரதம் இல்லாமல் சபரிமலைக்கு செல்ல மாட்டார்கள். அப்படி இருந்த காலகட்டத்திலே அமரர் வீரமணி சுவாமி இப்போதும் பக்தி பாடல்களுக்கெல்லாம் பிதாமகராக இருந்து எங்களையெல்லாம் வாழ்த்தி கொண்டிருக்கின்ற கலைமாமணி வீரமணி சோமு சுவாமி அவர்கள் இயற்றிய பாடல் இந்த பாடல். சபரிமலைக்கு எப்படி செல்ல வேண்டும், இருமுடி தாங்கி ஒரு மனதாகி. அதாவது நாம் எப்படி இறைவன் மேல் பக்தியோடு இருக்க வேண்டும் என்பதை ஒரே ஒரு வார்த்தையிலே மிக அழகாக சொல்லிவிட்டார். மனதை ஒடுக்கினால் இறைவன் நமக்குள்ளே வந்து விடுவான். எத்தனை அழகான வரிகள் இந்த வரிகள். ஆக சபரிமலை என்றால் என்ன, எத்தனை மலைகளை தாண்டி செல்ல வேண்டும் என்பதையெல்லாம் இந்த ஒரு பாடலிலேயே மிக மிக அருமையாக சொல்லிவிட்டார். இப்போதும் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி கொண்டிருக்கின்ற கலைமாமணி வீரமணி சோமு சுவாமி அவர்கள் இயற்றி இசையமைக்க அமரராகிவிட்ட வீரமணி சுவாமி அவர்கள் பாடிய இந்த அருமையான பாடல். அவர்களுக்கு எப்படி அந்த ஞானம் வந்தது என்றால், கோட்டீஸ்வர ஐயர் மிகப்பெரிய சாகித்ய கர்த்தா, 72 மேளகர்த்தா ராகங்களிலே கந்தகானாமிருதம் என்ற ஒரு அற்புதமான சங்கீத கோர்வையை அமைத்தவர். அவருடைய பெண்வழி பேரன்கள் கலைமாமணி வீரமணி சோமு, வீரமணி சுவாமி, இப்போது பாடிக்கொண்டிருக்கின்ற வீரமணி ராஜு அண்ணா அவர்களுடைய பிள்ளை வழி பேரன் அடியேன் சாஸ்தாதாசன், கோட்டீஸ்வர ஐயருடைய கொள்ளு பேரன். அவருடைய அற்புதமான ஆசீர்வாதத்தாலே அடியனுக்கும் பாடுகின்ற பாக்கியம் அடியனுக்கும் கிடைத்திருக்கின்றது. ஆகவே முன்னோர்களுடைய அருள் இல்லாமல், முன்னோர்களுடைய அனுகிரகம் இல்லாமல் நமக்கு எதுவுமே சித்திக்காது. ஆகவே முன்னோர்களை அனுதினமும் நாம் வழிபட வேண்டும். நம்முடைய தாய் தந்தையர் ஐயப்ப வழிபாட்டிலே சொல்வதே இதுதான். அன்னை தந்தையை தெய்வமாக மதிக்க வேண்டும். நம்பியார் குருசாமி அவர்கள் சொல்லுவாராம், யாரேனும் அவரிடம் மாலை போட வந்தால் முதலில் உன்னுடைய அம்மாவிடம் அனுமதி வாங்கிவிட்டாயா என்று கேட்பாராம். அல்லது திருமணம் ஆனவராக இருந்தால் மனைவியிடம் அனுமதி வாங்கிவிட்டாயா. ஏனென்றால் தாய்க்கு பின் தாரம் என்பவள் நமக்கு அன்னையை போல். ஆகவே மனைவியிடம் அனுமதி வாங்கிவிட்டாயா என்று கேட்பாராம். இதை உறுதி செய்து கொண்டுதான் பின்னர் அவர் மாலையே அணிவிப்பாராம். இப்படியெல்லாம் குருசாமிமார்கள் இருந்திருக்கின்றார்கள். குருசாமிமார்கள் நல்வழி காட்டினால்தான் நம்முடைய பயணம் சிறப்பாக இருக்கும்.
ஆகவே குருசாமிமார்களுடைய சொற்களை கேட்டு நடக்க வேண்டும். குருசாமிமார்களும் விரத நியதிகளை சரியாக நமக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். என்னால் முடியல சாமி, நான் ஒரு வாரம் தான் விரதம் இருக்க முடியும் என்று சொன்னால் அதற்கு குருசாமிகள் ஒப்புக்கொள்ளக்கூடாது. பரவாயில்லை என்று அழைத்து செல்லக்கூடாது. குருசாமிகள் கண்டிப்புடன் இருந்தால் எதிர்வரும் சந்ததியினர் இந்த விரத நெறிகளை சரியாக கடைபிடித்து மலைக்கு செல்வார்கள். அதாவது விரத நெறிகளை கடைபிடிப்பது என்பது நமக்கு நாமே செலுத்திக் கொள்கின்ற ஒரு அற்புதமான ஊக்கம். 48 நாட்கள் ஒரு மண்டலம் நாம் விரதம் இருந்தால் இந்த 10 மாதங்களிலே நம்மை அண்டி இருக்கின்ற மன அழுக்குகள் நிச்சயமாக அகலும். இப்படி ஒரு மண்டல விரதம் ஒரு மண்டலம் விரதம் என்று தொடர்ந்து நாம் தொடர்ச்சியாக இந்த விரதங்களை மேற்கொள்ள 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 நம்முடைய வாழ்க்கை என்பது மாலை போடாமலேயே பரிசுத்தமாகிவிடும். மாலை போட்டிருக்கும் போது ஒரு பயம் இருக்கும், ஐயப்பனிடம் பயம் இருக்கும். அந்த பயத்துடன் ஏதேனும் தவறு செய்வதாக மனம் நினைத்தாலும் அதை மாலை அனுமதிக்காது. மாலை இருக்கின்றது கழுத்திலே, ஐயோ ஐயப்பன் தண்டித்து விடுவார் என்கின்ற பயம் நமக்குள் இருக்கும்போது நம்மால் தவறு செய்ய தோன்றாது. ஆகவே இப்படிப்பட்ட விரதங்களை நாம் முறையாக கடைபிடித்து, அதாவது தனி ஒரு மனிதன் திருந்திவிட்டால் அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் எதற்கு, கோர்ட் எதற்கு? நம்மை நாமே பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்காகத்தான் இப்படிப்பட்ட விரதங்களை எல்லாம் நமக்காக அமைத்திருக்கின்றார்கள். நல்லவைகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெரும்பாலும் ஆன்மீகத்திலே நாம் பலர் கேள்வி கேட்கின்றார்கள். கேள்வி கேட்காமல் ஏற்றுக்கொள்வதுதான் ஆன்மீகம். இது ஒன்றை செய் என்றால் அதை செய்ய வேண்டும். அதிலே நிச்சயமாக ஏதேனும் ஒரு நல்லது இருக்கும். அதனை நாம் ஏற்றுக்கொண்டு செய்தால் அது நமக்கு நல்லது. நாம் மாலையிட்டு மலைக்கு செல்வதால் பிறருக்கு என்ன லாபம்? நமக்கு நாமே நம்மை சுத்திப்படுத்தி கொண்டு விட்டால் நம்முடைய இல்லம் சுத்தமாகும். இப்படி ஒவ்வொரு இல்லமும் சுத்தமானால் நாடே சுத்தமாகும். இவற்றை நமக்கு அளித்திருப்பதுதான் அற்புதமான ஐயப்ப விரதம்.